குழந்தை வளர்ப்பு அப்படின்னாலே அதில் ஒரு இன்னேட்டான ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். அண்ட் மோரோவர் இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும் மேம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு. அது ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேபி ஸ்டேஜில் பிறந்த உடனே இருக்கிற நியூ பார்ன் பேபிஸ்க்கு யூஸ்வலாக வந்து ஸ்லீப் தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். பேரண்ட்ஸ் தூக்கம் கரெக்டாக இருக்காது, குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நியூ பார்ன் ஃபேஸ் தாண்டிட்டா குழந்தை வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையான சேலஞ்சு. பேரண்டிங், குழந்தை வளர்ப்பில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஒரு குழந்தை வந்து கண்டினியூஸாக அந்த குழந்தையோட பிரெயின் வந்து வளர்ந்துட்டே இருக்கா. ஸோ ஒரு ஏஜ்க்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். சேலஞ்ச் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் பார்த்துக்கணும். பேரண்டிங்கில் குழந்தைங்க வந்து என்ன அட்டகாசமோ அடமோ பண்ணாலும் அந்த டைமில் நம்ம எமோஷனல் ஆகாமல் அதை டீல் பண்ணுறதுல தான் ரியல் பேரண்டிங் சேலஞ்ச் இருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ யூ கான்ட் கிவ் இன் டு த சைல்ட்ஸ் எமோஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ காலையில் கண்டிப்பாக இந்த டைமுக்கு எழுந்திருக்கணும், படிக்கிறது. இந்த சேலஞ்சஸ்லாம் பேரண்ட்ஸ் சொல்லும்போது என்னோட ஒரே அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, நீங்கள் குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை முதல்ல நீங்கள் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணுறது தான் கரெக்டான பேரண்டிங், இதெல்லாம் பேட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 8லேருந்து 10 குழந்தைங்களை கூட ரொம்ப ஈஸியாக வளர்த்துட்டாங்க. பட் இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை வளர்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ எதனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இன்றைக்கி ஒரு குழந்தை இந்த ஜென்ரேஷனில் வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அண்ட் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தை டாக்டர் அகிலா அசோகன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் பர்பிள் NICU. ஸோ அவங்க கிட்ட பேரண்டிங்கில் எது நல்ல பேரண்டிங் எது கெட்ட பேரண்டிங்லாம் இல்லாமல் பேரண்டிங்னா என்ன பண்ணணும், அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எப்படிலாம் இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் அனு, ஐ எம் வெரி குட். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமாக டிபேட் பண்ண டாபிக் மேம் பேரண்டிங். இந்த பேரண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, முன்னாடி விட இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறாங்க. நிஜமாவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? குழந்தை வளர்ப்பு அப்படின்னாலே அதில் ஒரு இன்னேட்டான ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அந்த காலத்தில் நிறைய குழந்தைங்க இருந்தது, ஈஸியாக வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்களுமே கஷ்டத்துக்கெலாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் மோரோவர் இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அடல்ட் கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து என்னென்ன பண்ணாங்க, இப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறையா அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நம்ம கரெக்டாக அதை செய்யணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த காலத்து பேரண்ட்ஸ். பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும் மேம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு. அது ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது. ஓகே, ரெண்டாவது பேரண்டிங், குழந்தை வளர்ப்பில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஏன்னா ஒரு குழந்தை வந்து கண்டினியூஸாக அந்த குழந்தையோட பிரெயின் வந்து வளர்ந்துட்டே இருக்கா. ஸோ ஒரு ஏஜ்க்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஓகே, சேலஞ்ச் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் எடுத்தாலுமே அதில் நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வளர தான் நீங்கள் வளருவீங்க. இப்போ பேரண்டிங்கில் இருக்கிற சேலஞ்சஸ் வந்து அந்த இண்டிவிஜுவலையே கொஞ்சம் வளர்ச்சிக்கு தான் கொண்டு போகும், மெச்சூரிட்டியை தான் அந்த இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ மெச்சூராக இருக்காங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ சேலஞ்சஸ் மோல்ட் அ பர்சன். பேரண்டிங் ஆஸ் அ சேலஞ்ச் இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். ஓகே, அப்போ நம்ம சேலஞ்சஸ் பற்றி பார்த்தோன்னா, குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளர ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏற்ற மாதிரி சேலஞ்சஸ் இருக்குல்ல மேம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாட்லர் குழந்தை பிறந்த உடனே ஒரு 1 to 2 years or 3 yearsக்குள்ளே என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேபி ஸ்டேஜில் பிறந்த உடனே இருக்கிற நியூ பார்ன் பேபிஸ்க்கு யூஸ்வலாக வந்து ஸ்லீப் தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. தூக்கம் கரெக்டாக இருக்காது, குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நியூ பார்ன் ஃபேஸ் தாண்டிட்டா குழந்தை வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையான சேலஞ்ச் வரும். ஓகே, ஏன்னா முதல் 6 மாதத்தில் குழந்தை வந்து பால் குடிக்கும், அப்புறம் குழந்தை வந்து தூக்கத்துலேருந்து எழுந்தாலும் பால் கொடுத்தா கொஞ்சம் செட்டில் ஆகும். ஸோ இதே மாதிரி போயிடும். பட் குழந்தை 1 வயசு தாண்டும் பொழுது குழந்தையோட பிரெயின் வந்து நல்லா டெவலப் ஆகுது.
ஓகே. இந்த டைமில் தான் டாட்லர் டேண்ட்ரம்ஸ் அடம் பிடிக்கிறது ஆரம்பிக்கும். ஸோ இந்த அடம் பிடிக்கிற குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த ஏஜில். ஓகே. ஸோ ஆஸ் அ குழந்தை டாக்டராக குழந்தைங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த அடம் பிடிக்கிற செயல், இந்த டேண்ட்ரம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ஒரு வயசுலேருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ அடம் வருது, ஏன் இவ்வளோ அழறாங்க, ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து பிரெயினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்ம பிரெயினில் வந்து கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மேஜரான ஒரு டெசிஷன் மேக்கிங் சென்டர் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு அது வளர்ந்துருக்காது, ஆனால் எமோஷ்னல் சென்டர் வளர்ந்துடும். அப்போது ஒரு ப்ராப்ளம், இப்போ நம்ம ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் குழந்தை வந்து அவங்களே பிரிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வாழைப்பழத்தை உரிச்சிட்டிங்கன்னா ஒரு சடன் ட்ரிகரில் அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் கீழே உருண்டு பிறண்டு அழுவாங்க. இட் வுட் பி அ ஸ்மால் ட்ரிகர், பட் குழந்தையோட பிரெயின் டெவலப் ஆகாததுனால அவங்களால அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஓகே. இது சின்ன குழந்தைங்களுக்கு. பேரண்ட்ஸோட பிரெயின் ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ அதை பார்த்து பேரண்ட்ஸ் ட்ரிகர் ஆகி கோவம் வருது. அப்போ யார் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும்? பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த ட்ரிகர்ஸ்க்கு நம்ம இமீடியட்டாக நம்மளும் ஒரு ஆங்கர் மாதிரியான எமோஷன்ஸ்க்கு போகாமல் அதை வந்து நம்ம காமாக ஹேண்டில் பண்ணுறதுல தான் நம்மளோட மெச்சூரிட்டியே அடங்கியிருக்கு. ஓகே. ஸோ நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, தெர் இஸ் ஒரு சிமிலாரிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்வேன்னா, நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோன்னு வச்சுப்போம். நம்ம எல்லாம் பேசஞ்சர்ஸ். ஃப்ளைட்டை யார் ஓட்டுறது? பைலட். திடீர்னு ஒரு டர்புலன்ஸ் வருது. டர்புலன்ஸ் தான் வந்து நம்மளோட எமோஷன்ஸ்ன்னு வச்சுப்போம். டர்புலன்ஸ் வரும்போது பைலட்டுக்கும் அதே டர்புலன்ஸ் தான், பேசஞ்சருக்கும் அதே டர்புலன்ஸ் தான். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கையாமையோன்னு கத்தலாம், பயப்படலாம். பைலட்டுக்கும் உள்ளே இருக்கும், ஆனால் பைலட்டும் அதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இப்போ பைலட் அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? தே வில் கிவ் அ காம் இன்ஸ்ட்ரக்ஷன். திங்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல், நாங்கள் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் அந்த டைமில் காமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு பைலட்டுக்கு இருக்குது. பேரண்டிங்கில் குழந்தைங்க வந்து என்ன அட்டகாசமோ அடமோ பண்ணாலும் அந்த டைமில் நம்ம எமோஷனல் ஆகாமல் அதை டீல் பண்ணுறதுல தான் ரியல் பேரண்டிங் சேலஞ்ச் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ த பைலட் இஸ் த பேரண்ட். ஸோ யூ கான்ட் கிவ் இன் டு த சைல்ட்ஸ் எமோஷன்ஸ். அட் த சேம் டைம் அந்த டைமில் இப்போ அந்த பேசஞ்சர் வந்து ஏதோ ரொம்ப வயலண்ட்டாக பண்ணுறாங்கன்னா பைலட் அதையும் ரெஸ்ட்ரெயின் பண்ணி தானே ஆகணும். ஓகே. ஸோ யூ கேனாட் கிவ் அ ஃபுல், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம விட முடியாது. ஆனால் எமோஷனலாக குழந்தை இருக்கும்போது அந்த டைமில் நம்மளும் எமோஷனலாகி கத்தி திட்டி அடி இதெல்லாம் பண்ணாமல் ஒரு காமாக அதே டைமில் ஒரு பவுண்ட்ரிஸோடு வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் சொல்லிட்டீங்க. இதுக்கு அடுத்து வேறு என்ன மேம் சேலஞ்சஸ் இருக்கும்? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச். லைக் டிசிப்ளின். ஓகே. ஸோ காலையில் கண்டிப்பாக இந்த டைமுக்கு எழுந்திருக்கணும், படிக்கிறது, கரெக்டான ஃபுட்டை வந்து சாப்பிட்றது, நியூட்ரிஷனலாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட்ஸை கொண்டு வர்றது, கரெக்டான டைமில் தூங்க போகிறது, ஸ்க்ரீன் இல்லாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். இந்த சேலஞ்சஸ்லாம் பேரண்ட்ஸ் சொல்லும்பொழுது என்னோட ஒரே அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, நீங்கள் குழந்தைகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை முதல்ல நீங்கள் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இஃப் யூ வாண்ட் த சைல்டு டு வேக் அப், half an hour பிஃபோர் த சைல்டு நீங்கள் வேக்கப் பண்ணி நீங்கள் உங்கள் மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூ ஹேவ் டு அந்த பழக்கம் வந்து குழந்தைக்கு வராமல். இப்போ குழந்தை வந்து ஃபோன் பார்க்காம புக் படிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் யூ ஹேவ் டு பிக் அப் அ புக் அண்ட் ரீட். நீங்களும் ஃபோன் பார்க்கக்கூடாது. வெரி சிம்பிள். ஜங்க் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்குது, உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் டேபிளில் இருக்குது, கட் பண்ணி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்றது உங்கள் குழந்தை பார்க்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஹேவியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அவங்க வெளியிலேருந்து கூட அந்த பிஹேவியர் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் வீட்டில் கற்றுக்கிறது தான் நிறையான்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி குழந்தைங்க பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. பட் சம்டைம்ஸ் என்னதான் அவங்க பண்ணாலுமே சில குழந்தைங்கள் கேட்க மாட்டாங்களா மேம்? அந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே. ஸோ குழந்தை வந்து சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்க அப்படின்றப்போ
ஃபஸ்ட்டு அந்த சொல் பேச்சு அப்படின்றத விட நம்ம செய்யறதை பார்த்து செய்யணுன்றது தான் முக்கியம். ஏன்னா நம்ம சொல்லி குழந்தை மாறுறதை விட நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து மாறுறது ரொம்ப முக்கியம். ஸோ டெஃபினட்டாக நம்மளோட விஷயங்களை நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து முக்கியமாக வந்து வயலண்ட்டாக இருக்கிற குழந்தைங்க, இதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். அக்ரெசிவாக இருப்பாங்க, குழந்தை வந்து அடிக்கும் இன்னொரு குழந்தைய. அப்போ வந்து அந்த டைமில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, you have to have a heart to heart conversation with the child. Especially குழந்தை 7 வயசுக்கு மேலே ஆயிட்டாங்கன்னா குழந்தையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் நம்ம என்ன சொல்கிறோன்றது. ஸோ இமீடியட்டாக குழந்தைய ப்ளேம் பண்ணுற மோடுக்கு போயிடக்கூடாது. நீ எப்பயுமே இப்படி தான், நீ வந்து ரொம்ப நாட்டி, இல்லை வந்து நீ அதான் இந்த ஒரு லேபிள் போட்டுருவாங்கல்ல, இந்த குழந்தை வந்து இப்படிப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை வாயாடி, இந்த குழந்தை வந்து அப்படி வந்து ஒரு லேபிளை வந்து குழந்தைங்க மேலே போடவே கூடாது. Okay. They are capable of change. அதை எப்படி கொண்டு வரணுன்றதை பற்றி யோசிக்கணுமே தவிர இம்மீடியட்டாக லேபிள் பண்ணக்கூடாது. அடுத்து எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூஸ் வருது, எது அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றதுல நம்ம ஆக்டிவாக அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கணும். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணும்போது உனக்கு இப்படி தோணுச்சு, அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நடக்கும் பொழுது அடிக்காமல் நீ எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லை உன்னை யாராவது புலி பண்ணுறாங்கன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லு. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்கிற ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது இருந்தால் குழந்தைங்க ப்ராப்ளம்ஸ் வந்து மதர் ஃபாதர் கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. ட்ரஸ்ட்டு எப்படி வரும்? நீங்கள் சின்ன வயசில் குழந்தைங்க பேசும்பொழுது, அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீங்கள் வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் குழந்தை சொல்கிறது கேட்கணும். அந்த ஸ்பேஸை கொடுக்கும்பொழுது அந்த ட்ரஸ்ட்டு டெவலப் ஆகும். எந்த ரிலேஷன்ஷிப்லையும் ட்ரஸ்ட் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பவர் இருக்குது. இப்போ உங்கள் குழந்தை உங்களை நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீங்கள் சொல்கிறது எப்படி கேட்பாங்க? ஸோ வாட் இஸ் அ பிக் பவர் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் இட் செல்ஃப். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், வீடு கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு செலவு பண்ணுறோங்கன்றனால ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகாது. ரிலேஷன்ஷிப் டெவலப்ஸ் வித் டைம் அண்ட் எஃபர்ட். ஒரு நாளில் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் வேறு எந்த வேலையும் பார்க்காம குழந்தையோட 1-to-1 அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களோட பண்ணணும். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் குழந்தைய ட்ரைவ் பண்ணுறேன், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறேன், குழந்தைக்கு எல்லாமே பண்ணுறேன், ஆனால் குழந்தையோட நீங்கள் எப்போ இருக்கீங்க? ப்ரெசன்ட் மொமெண்ட்டில். தட் டெவலப்ஸ் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வர வர தான் குழந்தைய வந்து மாற்றக்கூடிய ஒரு பவர் வந்து ஃபாதர் அண்ட் மதருக்கு வருது. அதனால தான் 18 வயசு தாண்டினதுக்கப்புறமா எந்த மாதிரியான பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க வருவாங்க அப்படின்னா, இந்த சின்ன வயசுலேருந்து ட்ரஸ்ட் டெவலப் ஆன பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு காலேஜ் போனதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எங்கேருந்தோ கூட நீங்கள் ஃபோன் பண்ணி, அம்மா இன்னைக்கு இப்படி ஆச்சு, இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சில குழந்தைங்க கேட்குறாங்க. சில குழந்தைங்க அங்கே வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் தே டோன்ட் ஹாவ் எனி கான்டாக்ட் வித் பேரண்ட்ஸ். எல்லாரும் ஒரே மாதிரி தானே வளர்க்குறாங்க. ஏன் சில பேர் வந்து தே ஆர் கோயிங் பேக் டு த பேரண்ட்ஸ் அண்ட் சில பேர் நாட் கோயிங் பேக்? ஏன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு இன்னொரு ப்ராப்ளமும் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறேன் மேம். நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு பேரண்ட்டாக மாறுறோன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பேரண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐ திங்க் ஒரு 15 to 20 years பேக் வந்துட்டு அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறதோ வந்து ரொம்பவே காமனாக இருந்தது. பட் நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் பேரண்டிங்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, என்னோட குழந்தைய அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் சம்வேர் ஆர் அட் சம் பாயிண்ட் அவங்க அதில் ஃபெயில் ஆகி இல்லை என்னால் முடியல அப்படின்றத அவங்க கிவ் அப் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்க்கும் மாடர்ன் பேரண்டிங்க்கும் நடுவில் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களை அடிக்கிறத நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது. எஸ், வேற எந்த ரீசன்னால வேணா முன்னாடி இருந்த பேரண்ட்ஸோ இல்லை இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸோ அடிக்கிறாங்கன்னா ஒரு எமோஷனல் அவுட்லெட்டுக்காக அடிச்சிடுறாங்க தெரியாம. யாருமே வேணும்னே அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு பண்றது இல்லை. பட் அதை நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க, இல்லை ஒரு இன்னொரு அடல்ட்டோட இருக்கீங்க, அவங்க உங்களை என்ன கோவப்படுத்தினாலும் உங்களால் அவங்கள அடிக்க முடியுமா? முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு அடல்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸோடய ஒரு குழந்தை வந்து அதிகமாக பிரச்சனை பண்ணிட போகுது. எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணவங்களாவே இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக அவங்கள அடிக்கணும்னு உங்களுக்கு தோணாது. ஆனால் ஒரு குழந்தைகிட்ட வந்து ஈஸியாக அது வந்துடுது. பிகாஸ் இது ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்ந்து வர ஒரு எப்படி சொல்ற அத்தாரிட்டி.
அந்த அத்தாரிட்டியை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ஒருவேளை நீங்கள் உங்களோட எமோஷனை மீறி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்காக வந்து உடனே நம்ம ஒரு பேட் பேரண்ட் ஆகிட மாட்டோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் ஹியூமன் பீங்ஸ். பட் அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாமல் நாம் எப்படி மேபி அந்த அடிக்கிற ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் we have to just make a distance and just calm down before handling the child. டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது? கரெக்டாக அந்த டீனேஜ் ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த சேலஞ்ச் மெயினாக வரும். என்ன சேலஞ்ச் வரும்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் லைட்டாக விலக ஆரம்பிப்பாங்க. ஸோ பேரண்டிங்கில் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஆர் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. குழந்தைய வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த குண்டு ஒல்லி நெட்டை குட்டை, ஏன்னா குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவ் டு தியர் பாடி. அவங்க கிட்ட அந்த மென்டாலிட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப இன்செக்யூர் ஆகிடுவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவன் அழுதான் அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னா குழந்தை அழுதா நம்ம வந்து பண்ண முடியும்ன்றதை நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் இன்டைரக்டாக சொல்லி தரீங்க. எந்த குழந்தையுமே சொன்ன உடனே கேட்காது. இதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் பவுண்டரிஸை நீங்கள் மாறாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும் இதுதான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ரூல்ஸு.